மயிலாப்பூரில் சிவனேசர் என்ற ஒரு தீவிர சிவபக்தன் வாழ்ந்து வந்தார். அவருடைய மகள் பூம்பாவை அழகும் நல்லொழுக்கமும் கலந்த ஒரு தேவகன்னி போல இருந்தாள். திருஞான சம்பந்தரின் புகழை கேள்விப்பட்ட சிவனேசர் தன்னுடைய மகளை சம்பந்தருக்கே மணமுடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தார். ஒரு நாள் பூம்பாவை சிவபெருமானுக்கு மலர்கள் அர்ப்பணிக்க தோட்டத்திற்கு பூ பறிக்கட்டு சென்றாள். ஆனால் விதி கொடுமை செய்தது. ஒரு பாம்பு அவளை தீண்டி அவள் அங்கேயே உயிர் விட்டாள். மகளின் பிரிவை தாங்க முடியாமல் கதறி அழுதார் சிவனேசர். அவளுடைய அஸ்தியை கடலில் கரைக்காமல் வீட்டிலேயே ஒரு கலசத்தில் தினமும் பாதுகாத்து வந்தார். பல ஆண்டுகள் கடந்தன. ஆனால் மகளின் நினைவு மட்டும் அழியவில்லை. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வந்திருப்பதை அறிந்து சிவனேசர் கண்கலங்க ஓடி வந்து நடந்ததை எல்லாம் கூறினார். ஐயா, என் மகளை உங்களுக்கே கல்யாணம் செய்ய எண்ணியிருந்தேன். ஆனால் இன்று அவள் சாம்பலாக கிடக்கிறாள் என்று அழுது புலம்பினார். சம்பந்தர் அவரின் மனவலியை கேட்டு மனமிறங்கி அவள் அஸ்தியை கொண்டு வா என்றார். சிவனேசர் ஓடி சென்று பூம்பாவையின் அஸ்தியை நடுங்கும் கையால் அஸ்தி நிறைந்த அந்த கலசத்தை கொடுத்தார். சம்பந்தர் அதை கபாலீஸ்வரர் முன்வைத்து உள்ளம் உருகி தேவார பதிகம் பாடினார். அந்த பக்தியின் ஒலியை சிவபெருமான் எப்படி புறக்கணிப்பார்? அந்த நொடி சாம்பலாக கிடந்த பூம்பாவை அழகிய இளம் பெண்ணாக உயிர்த்தெழுந்து அதிசய பிறவியாக முன் நின்றாள். இதை பார்த்த சிவனேசர் உணர்ச்சி பெருக்கெடுத்து மகிழ்ச்சியில் அழுதார். உடனே சம்பந்தரிடம் இப்போது என் மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடினார். ஆனால் சம்பந்தர் அமைதியாக சொன்னார், பூம்பாவைக்கு மீண்டும் உயிர் பெற்று வருவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். அதனால் நானும் அவளுக்கு தந்தை ஸ்தானத்தை அடைந்தேன். எனவே